மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தன் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மல்லை சத்யா கட்சி நிர்வாகிகளுடன் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் இணைகிறார். வினோத், விவரங்கள். நந்தா, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது ஒரு தரமாரியான குற்றச்சாட்டை முன்வைத்ததாக பரவலானது. அதைத் தொடர்ந்து அந்த மாமல்லபுரம் சுற்றியுள்ள நிர்வாகிகள் மல்லை சத்யாவை நேரில் சந்தித்து பேசும்போது தான் 32 வருடங்களாக கட்சிக்காக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைத்ததாகவும் இந்த ஒரு பொய்யை என்னால் ஏற்றுக்கொள்ளவில்லை, இப்ப இந்த வீண் பழி சுமத்துவது மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளது என்றெல்லாம் அவர் புலம்பி தள்ளியுள்ளார் கட்சி நிர்வாகிகளிடம். குறிப்பாக வெளிநாடுகளில் செல்லும் போது அந்த கட்சி பெயரை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அழுத்தமாக வைத்த வைகோவிற்கு இவர் கட்சி நிர்வாகிகளிடம் கூறியுள்ளார். நான் வெளிநாடுக்கு செல்லும் போது கரை வேட்டி கட்டி தான் நான் செல்கிறேன். அங்கு சென்ற போது வைகோ படம் பதிந்த புத்தகங்களை அங்கு வழங்கி வந்திருக்கிறேன். அங்கு கொடுத்த நினைவு பரிசை எடுத்து வந்து அவரிடம் காண்பித்த புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இது போன்று பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்து கொள்கின்றார். குறிப்பாக நேற்று வைகோ வைத்த பொய்கள் அனைத்தும் வீண் பழி சுமத்துவதாகவே அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய மகனுக்காக தன் மீது வீண் பழி சுமத்துவதாக ஒரு குற்றச்சாட்டையும் அந்த புலம்பி தள்ளி இருக்கிறார் அந்த நிர்வாகிகளிடம். தொடர்ந்து நிர்வாகிகள் அந்த மல்லை சத்யாவை சந்தித்து அவரிடம் இது குறித்து கேட்டபோது மிகவும் மன உளைச்சலுக்கான பேச்சை மட்டுமே அவர் முன்வைத்துள்ளார். எந்த ஒரு இடத்திலும் தலைவர் வைகோ அவர்களை நான் விட்டுக் கொடுத்ததே இல்லை, அவர் பெயரை ஒழிக்காத இடமே இல்லை என்றெல்லாம் அவர் கூறியிருக்கிறார். வெளிநாடுகளுக்கு சென்ற போதும் அவரை பற்றி நான் பேசிதான் வந்திருக்கிறேன், ஆனால் அவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் என்ற கருத்தையும் முன்வைத்துள்ளார். நந்தா, நன்றி வினோத், விவரங்களுக்கு.